போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வீடியோ வந்து அதோட டெரராக இருக்கும். இப்போ வந்து இது வந்து வேற ஒரு ஊர், நாங்கள் அது வேறு இது வேறு. இப்போ இங்கே வந்திருக்கோம். அதுவும் இது கிட்ட தான், கொஞ்சம் கிட்ட தான், ஒரு 2 கிலோமீட்டர் போனோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தடப்பட்ட ஹாஸ்டல். இங்கே வந்து பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணி செத்துட்டாவும் ஒரு பொருளையை கிளப்பியிருக்காங்க. ஆனால் அது பேய் இருக்கான்னு தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 72 போடுறாங்க போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட அது எதோ சொல்ல விரும்புதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கும் போது ஒரு சவுண்டு விட்டுச்சு. இப்போ இந்த சவுண்டு இங்கே கேமராவில் அது ரெக்கார்ட் ஆகாது. வெளிச்சத்தில் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கும்ல. நம்ம போகலாம். இப்போ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறோம். இது சரி, பில்டிங்குள்ளே போகிறோம். நம்ம இந்த கோஸ்ட் அந்த ரைடு ஆரம்பிச்சாங்க. என்னதுரா அது? ஸோ பறவையை பிடிச்சி சாப்பிடிச்சிருக்குதுரா, எரிச்ச மாதிரி இருக்குதுரா காய்ஸ். இதெல்லாம் எதுவும் ஒரு உயிரினத்தை அடித்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நம்ம பலியாகாமல் இருந்தால் சரி. ஒருவேளை நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறது என்னன்னு தெரியல. இடத்துல கெட்ட போய் இருக்கும். சரி வாங்க நம்ம வேட்டி ஆரம்பிக்கலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்க்க போகிறோம் என்னன்றது. பார்த்தீங்கன்னா பேய் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ வந்து நம்ம இந்த கடைசிக்கு போக போகிறோம். இப்போ என்னென்னா காணண்டா, அது காணும் தான் காய்ஸ். இப்போ வந்து அந்த கடைசிக்கு போக போகிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா சாமியில் எங்கடா இருக்கேன், அதை எங்கே இருக்கிறியா? டீ என்னடா சவுண்டாக இருக்கும். உள்ள கதவு சாத்திட்டு எப்படி அது திறந்துச்சு? போகாதா போகாதா, சொன்ன கேளுடா. போகாது. அந்த இடத்துல ஏதோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? காய்ஸ் பார்த்தீங்கன்னா என் முடிய பாருங்க காய்ஸ், ரொம்ப பயமாக இருக்குது, சிலுத்துக்குச்சு. கவினி இந்த இடத்துல நிறைய கம்பி தான் தூக்க மாட்டேறது. ஈஸியாக தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும்டா. வாடாடி, இங்கே நிற்கிறது சேஃப் இல்லை. கதவு வரமே போகாதரா, உள்ளே எடுத்து போட்ட போது கதவு வரம் போகாத. இது பாத்ரூம் காய்ஸ். கம்பி போட்டு முடிக்க வச்சு ரத்தத்தாலே காய்ஸ் என்னன்னு தெரியல. நம்பர் தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாம்பு இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வாய்ஸ் ரொம்ப டெரராக இருக்குது. எங்களுக்கும் கொஞ்சம் பயம்தான். இந்த கதவுலாம் ரொம்ப சவுண்டு வரல. ஆனால் அந்த சவுண்டு மட்டும் எப்படி அதிகம் இருந்துச்சு. இப்போ பாருங்க, சவுண்டே வரல, திரு பிடிச்சிங்க கம்பி. காய்ஸ் பாருங்க, இதுதான் பேய்ன்னு நினைக்கிறேன். உருவமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு வேளை அது இது வந்து ஆம்பளையாக இருக்குமோ என்னன்னு தெரியலப்பா. அப்புறம் போ. ஒரு லவ்வரை சூசைட் பண்ணிட்டு போதும், லவ் வச்சதுனால என்னன்னு தெரியல. இப்போ வந்து இங்கே அப்படி பேய் இருக்குது. இப்போ சவுண்ட் விட்டுச்சு, எங்களுக்கு அது பயத்தில் நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் இன்னும் ஒரு ஆறுதலாக 2 பேர் இருந்தாங்கன்னா. யாரும் இருக்கீங்களா? சமையல் நீ விட்டு போயிடாதடா, பயமாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு வேகத்தில் போயிட்டு இப்போ எனக்கு நிற்கிறதுக்கு கால் நிற்க மாட்டேங்குது, போயிட்டே பயமாகவும் இருக்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி வேறு இறந்துட்டாங்க. அப்படின்னா அது உண்மையிலே அந்த பையன் இறந்தது தான் சூசைட்லண்ணா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது மூடின உடனே அங்கே வந்து எல்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க. பேய் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தாலும் எங்களை எதுவும் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அந்த பப்பல் நம்மளுக்கு துணி இருக்குமா என்னன்னு தான் தெரியல. படிக்கட்டு வாழ போகுது. அது எனக்கு தெரிஞ்சு அது கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அது முன்னாடி நம்மளை வெளியே வர எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமு. மேலே போயிடுச்சா? வா. உண்மையாகவே இந்த பப்பல் நம்மளை மேலே தான் கூப்பிடுறா. ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டு போதுரா. கவினி உண்மையாகவே கூப்பிடுறா. நான் சொல்கிறது புரியுதா? மேலே போய் பார்த்துருமா? வயசு பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப டெரராக இருக்குது. யாராவது இருக்கீங்களா? இருந்தால் ஒரு அறிகுறி காட்டுங்க. நீ அறிகுறியே காட்ட தேவைடா, வயசு கொஞ்சம் காட்டாத வீடியோவில். சரி காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே போகிறோம். அப்படி எங்களுக்கு என்ன நடந்தாலும் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். காய்ஸ் இப்போ பாருங்கள், இது என்னன்னு தெரியல. நீ சவுண்ட் விடுறா, உள்ள வேறு எதாச்சும் போகுது. இந்த பணத்தை கட்டி அடிச்ச மாதிரி இருந்தா எதுக்கும் இது பார்த்து என்னடா அது
சொல்லாத அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் அசிங்கம். பைத்தியக்காரங்க. இது வந்து இன்னொரு தடவை இது இந்த பில்டிங்க்கு வந்திருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேய் இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஒரு அறிகுறி ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஒரு கல் விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னொரு தடவை வந்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தோம். காய்ஸ் ஆனால் கொஞ்சம் ரொம்ப பயமாகவும் இருக்குது வேறு. பயந்தா குமாரா வாழ்க்கையில் வாழ முடியாது. அந்த பக்கம் எங்கே பாரு மேலே போகலாம். எனக்கு அந்த பக்கம் கொலை இருக்குதுன்னு தோணுது. அது நம்ம அந்த பக்கம் அப்பாரு போகவே இல்லை. காய்ஸ் இப்போ மேலே போகிறோம். லைட்டு எங்கே வந்துடும் மறுபடியும் இது பிரச்சனை சொல்கிறோம். காய்ஸ் ஆனால் பேய் வந்து அந்த கதவு தட்டும் போதே எங்களுக்கு என்னமோ தப்பாக தோணுது. ஒருவேளை கொலை இங்கெல்லாம் இல்லை, எனக்கு ஒருவேளை அது எங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு தொடத்தலாம். காய்ஸ் நாயெல்லாம் குலைக்குது, சவுண்டு கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. காய்ஸ் 3rd ஃப்ளோர் கொண்டுட்டோம். லைட்டு வேறு இப்படி பண்ணுது எங்களை மக்கள். எஸ் சுவிட்சு போட்டு இது அப்போ அப்படி தான் இருந்துச்சா? எடுத்துட்டா வேணாம் எதுவும் தொடாத. காய்ஸ் ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காய்ஸ் இங்கே வந்து பகல் டைமில் வந்து ஒரு ஃபுல்லு ஒரு ஆஃப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ் இது உள்ளே போகிறோம். எதுவுமே இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரராக இருக்குது. ஒரு வேளை இங்கே வந்து ஹே அது சுவிட்ச் பாக்ஸ் இது எப்படி இங்கே வந்துச்சு? 4 சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்துச்சு. ஹே எப்படிடா இங்கே வந்துச்சு? நம்மளுக்கு ட்விஸ்டாகுமோ? ஏ போயிடலாம். முதல்ல அங்கே இருக்க காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹே எப்பட்றா இந்த இடத்துல எங்கடா போயிட்டுருக்கோம்? ஏ பாப்பா 3rd ஃப்ளோர் போயிட்டு யாரெல்லாம் கூப்பிட்றதான். ஹே காய்ஸ் இது வந்து பேயா? நாங்களும் பண்ணலை. இந்த சைடு இப்போ தான் வரோம். எங்களுக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வேளை பேய் வந்து நம்மளை கோப்படுறதுக்கோசரம் இது பண்ணுதா என்னன்னு தெரியல. காய்ஸ் ஆனால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். ஏய் வாடா சமையல் என்னை விட்டு போயிடாத. அடாடா அது பார்க்கலையே. லைட் அடிக்கிறாங்க கூடிய போதும். கைஸ் என்கிட்ட எந்த பொருளுமே இல்லை. ஒரு லைட்டு, ஒரு கேமரா, அதுவும் இப்போ ஆன் ஆகலை. ஒரு ஃபோன், இன்னொரு ஃபோன் இருக்குது, அதில் கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை. இது லைட் கனோட வச்சு பிரச்சனை. இது எதுவும் மறுபடியும் பிரச்சனை பண்ணுது வருதா? மாதிரி தான் சொல். இது என்னதுரா? இது வந்து ஏதோ டம்மு வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் நீங்கள் வந்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பணத்தில் வந்து நாங்கள் வந்து ஜூமிங் டார்ச்சு, நைட் விஷன் கேமரா இது 2 வாங்கி நல்லா வீடியோ போடுவோங்க. இந்த டார்ச்சும் சரியில்லை கைஸ். ஆனால் அங்கே பேய் இருக்கா இல்லை யாரேனும் பார்த்து வாடா இப்போ. இது ஏதோ பேய் முறுக்கி வச்ச மாதிரி இதில் கம்பி ஒவ்வொன்றும். இது வந்து மடக்கி விட்டாங்க. இன்னொரு ஃப்ளோர் கட்டுறதுக்கோசரம் விட்டு வச்சுருக்காங்களோ என்னன்னு தெரியல. இதெல்லாம் பேய் இப்படி இழுத்துட்டுமா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டார்ச்சும் சரியான முறையில் இல்லை என்கிட்ட. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல கீழே பார்க்கலாமா? ஏதாச்சும் தெரியுதா? எதுவும் இல்லைங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா குழி. இது என்னன்னு தெரியலையே. பேய் படுத்துருக்கோ தெரியலடா. அது வேறு ஏதோ குழியாட்டம் தெரியுது. இதில் வர இது சரியாக தெரியல. அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுதா கைஸ்? அந்த இடத்துல வெளிச்சம் தான் தெரியுது. பட் ஆனால் ஜூம் பண்ணுறா அந்த இடத்துல தெரியுமா பார்க்கலாம். ஜூம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்காது கேமரா குவாலிட்டி. அங்கே லைட் அடிக்காமல் அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது. அது மரமா? மரம் தான்டா மரம் தான்.
பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த 3rd ஃப்ளோர்லேருந்து இறங்க போகிறோம். இது ரொம்ப காத்தடிக்குதுடா. எங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப கால் எடுத்தாலும் தானே. ஆமாம் ஆமாம், இது கட்டைக்குள்ளே வந்ததாட்டுங்கிறது. கட்டைக்குள்ள என்னடா எல்லாம் ஒடிஞ்சிருக்கு. எப்படிடா கட்டைக்குள்ளே இருக்கும்? வயசானா ரொம்ப பயமாக இருக்கு. கீழே எல்லாம் மண்ணில் காலடி இருந்துச்சு. நான் சொன்னல செருப்போட கால் எடுத்தோம். ஒரு வேளை நம்மளால பேய் பேய் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து கூப்பிட்டோம்னா அங்கே ஃப்ரெண்டு வீடு ஒருத்தர் இருக்கான், இருந்தானா வந்துடுவான், பிரச்சனை இல்லை. ஆனால் காய்ஸ் இப்போ பாருங்கள் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் இருக்குது. வயசானா கொஞ்சம் பயமாக இருக்குது, உட்காந்து போக வேண்டியதாக இருக்குது. காய்ஸ் இந்த சைடில் தான் இப்போ போகிறோம். இறங்குறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்த்து எப்படி இருக்கு? ஆமாம் இங்கே இது இல்லை. இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரியல. இந்த பக்கம் படிக்கிட்டு காணும். வயசு இந்த பக்கம் போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வயசு எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு, நாங்களும் கிளம்புறோம். வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து டீனேஜ் பசங்க தான், வீட்டில் வர தேடுவாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது வவ்வால் என்ன பிரச்சனை இருக்கு? ஒருவேளை நம்மளை கூப்பிடுறது ட்ரை பண்ணுதோ? இது ஆனால் கேமராவில் என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே தான்டா குழவி இருக்கும், பார்த்து வா. அதுக்கப்புறம் இந்த ஓட்டிலேருந்து தான் வரும். அது வழியே போயிடும், ஒன்று போயிருங்க. கீழடி எனக்கு நேரத்தில் நிற்கிறதுக்கு செம பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஒடிஞ்சிருக்கு. வந்து தள்ளி விட்டுருச்சுனா வவ்வால் வேறு மேலே மேலே சுற்றுறோம். இது வேறு ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, கரெக்டாக கேப்சர் பண்ணலாம் முடியுது. பாருங்க அதனால் எங்களால் பார்க்க முடியல. இப்போ எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பேய்க்கு வந்து அது ஒரு டிவைஸ் மாதிரி சொன்னாங்க, அது வாங்கலான்னா பணம் என்கிட்ட இல்லை. கூடி சீக்கிரம் அதை வாங்கி போட போகிறோம் காய்ஸ். பேய்கிட்ட பேசுகிறேன். அங்கே அந்த கடைசியில் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த பக்கம் என்னடா காய்ஸ்? ஆனால் இப்போ உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பயம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் யாரோ தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. யாராச்சும் பின்னாடி நடந்துக்கிற சவுண்ட் கேட்குமா? இல்லை யாரானா குடிக்காரங்க யாருன்னா பண்ணுவாங்களா? குடிக்காரங்கள தான் எல்லாரும் சவுண்டு கேட்டு கொண்டா ஏதாச்சும் படுத்து பார்த்து வண்டி கூட இருக்கும். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது டைல்ஸ் எல்லாம் மேலே தான் இருந்துச்சு, எப்படி கீழே வந்துச்சு? அந்த வாரத்தில் இருந்துச்சு தானே. எப்படி மேலேருந்து வரும்? ஒரு மேலேருந்து நான் அப்பயும் கூப்பிடுறேன்னு சொன்னேன். பள்ளி வேறு விழுதுடும். போயிடலாம்டா. போயிடலாமா? காய்ஸ் அது என்னென்னமோ விழுது காய்ஸ் மேலேருந்து. எப்போடி போயிடலாம்டா. வாட வேகமா வெளியே போனால் பெருசாக விழுதுடும். முன்னே அந்த கதவு சாத்தும் போது சவுண்ட் கேட்டுச்சு. அப்போவே அது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காற்றுல அடிச்சிருமோ தோணுச்சு அப்பயே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம். இங்கே வந்து பேய் இருக்குது, ஆனால் உருவம் வந்து ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியல. கடைசி வீடு பார்த்துக்காங்க. டெரராக இருக்குது, கம்பீரம் இருக்குது. டெரரான பில்டிங் மேலே கம்பியான ஏதோ கை வந்த மாதிரி தெரியுதுடா. ஒரு கேமரா வர நல்லா அது வவ்வால் அப்போ போய் பறந்துட்டு இருக்கு. சிவாடா நம்ம போவோம், டைம் ஆகிடுச்சு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனால் ரொம்ப பயம். பாம்பு இருக்கு போது கைஸ், பாம்பு தான் பயம். ஐயோ சுவிட்ச் பாக்ஸ் எங்கே பார்த்தாலும் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. ஒரு வேளை அது நம்மள அந்த இடத்துல வரணும் என்னன்னு தெரியல. பாக்ஸ் அப்போது சரி பாய் கைஸ், அவ்வளோதான். பேய் இருக்கிற மாதிரி வீட்டிலேருந்து நம்ம எந்த முழு இதுவும் தெரியல.
முழுசாக தெரியல, அது ஒன்றும் காட்டலை. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் போடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க guys, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க guys. உங்களுக்கோசரம் தான் உயிரை கொடுத்து வீடியோ எடுக்கிறோம். வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம். நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீங்க. ஒரு சப்போர்ட்டாக இருங்க guys. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys, லைக் பண்ணுங்க guys. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க guys. கமெண்ட்ல பண்ணுங்க guys. Bye bye, see you.